மகர ராசிக்கு 2ல் ராகும் 8ல் கேது வரப்போகுது. இந்த 2ல் ராகு 8ல் கேது என்ன மாதிரியான விளைவுகளை மகர ராசி மகர லக்னத்தாருக்கு இந்த ராகு கேது பயிற்சி தரப்போகுதுன்றதை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உறவினர்கள், குடும்ப நபர்கள், அண்ணன் தம்பி, அங்காளி பங்காளி, இவங்க எல்லாரும் நமக்கு வேணும், இவங்க எல்லாருக்கும் நம்ம ஏதாவது உதவி செய்யணும், எல்லாருக்கும் நம்ம ஒரு நல்ல பிள்ளைய நடந்துக்கணும் அப்படின்னு வாழக்கூடியதான் இந்த மகர ராசி. மகரம் சிகரம் தொடும். அதுலேயும் இந்த ராகுகேது காலகட்டத்தில் பல உறவினர்களுடைய உண்மை முகத்தை, கோர முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு தெளிவு ஏற்படும். யார் யார் எப்படி, யார் யாருடைய உண்மையான முகம் என்னன்றதை அந்த ராகுகேது காட்டி கொடுக்கும். நீங்கள் யாருங்கிறது உணரக்கூடிய காலகட்டம் தான். உங்களுக்கு சுற்றி இருப்பவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை ஒரு கில் ட்ராப்குள்ளே தள்ளி விட பார்க்குறாங்க. ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கொடுத்து உங்களை நீங்களே நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோமோ அப்படின்னு நம்ப வச்சிடுறாங்க. தொடர்ந்து மகரத்துக்கு நிகழ்த்தப்படக்கூடிய அநீதிகள் இது ஒருத்தர் மீது நீங்கள் அன்பு செலுத்தணும்னா அதை அளவோட வச்சுக்கணும். இந்த ராகுகேது பயிற்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் தான். அப்படி மிக கடுமையாக உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த ராகுகேது பயிற்சியில் யாரும் இழந்து விடாதீர்கள். பத்திரப்படுத்தி வணக்கம். மகர ராசி மகர லக்னத்தாருடைய ராகு கேது பயிற்சி 2025 நம்ம இப்போ பேச போகிறோம். மகர ராசிக்கு 2ல் ராகும் 8ல் கேது வரப்போகுது. இந்த 2ல் ராகு 8ல் கேது என்ன மாதிரியான விளைவுகளை மகர ராசி மகர லக்னத்தாருக்கு இந்த ராகு கேது பயிற்சி தரப்போகுதுன்றதை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி மகர லக்னத்தார் பெரும்பாலும் உறவினர்கள், குடும்ப நபர்கள், அண்ணன் தம்பி, அங்காளி பங்காளி, இவங்க எல்லாரும் நமக்கு வேணும், இவங்க எல்லாருக்கும் நம்ம ஏதாவது உதவி செய்யணும், எல்லாருக்கும் நம்ம ஒரு நல்ல பிள்ளைய நடந்துக்கணும் அப்படின்னு வாழக்கூடியதான் இந்த மகர ராசி. மகரம் சிகரம் தொடும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த ராகுகேது பயிற்சியில் யாருக்காகலாம் நீங்கள் உழைச்சிங்களோ, யாருக்காகலாம் விட்டு கொடுத்தீங்களோ, யாருக்காகலாம் நீங்கள் காசு செலவு பண்ணீங்களோ, யாருக்காகலாம் நீங்கள் கூட நின்னீங்களோ, உற்ற துணையாக நின்னீங்களோ, அவங்க எல்லாமே உங்களை காயப்படுத்துவாங்க. என்ன சார், எடுத்தவுடனே நீங்கள் எங்களுக்கு மட்டும் இப்படி மோசமாக சொல்கிறீங்களே? அப்படி இல்லை, கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறது. காயப்படுத்தக்கூடிய அபாயம் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப எப்பவும் போல் அடித்து விழுந்து செய்கிறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்குங்க. அந்த செவ்வாய் உச்சங்கிறப்ப எல்லாரும் தேவையான ஆதரிக்கும், ஆனால் அவங்களாலேயே மனவேதனை ஏற்படுத்திடும். அதுவும் இந்த ராகுகேது பயிற்சியில் 2ல் ராகுன்றப்ப அந்த குடும்பமே அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். எந்த குடும்பத்துக்காக உழைச்சி கொட்டினீங்களோ அந்த குடும்பத்தாரே உங்களை மதிக்காமல் நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னு கேட்கும். நாம் ஏன் இவங்களுக்காக நின்னோம், நம்ம ஏன் இவங்களுக்காக இவ்வளோ தியாகம் பண்ணோம், நம்ம ஏன் இவங்களுக்காக இவ்வளோ உழைச்சி கொட்டணும், நாம் தப்பு பண்ணிட்டோமோ, வாழ்க்கையை அழுந்துட்டோமே, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துருந்துருக்கலாமே, நமக்காக கூட எதுவும் செலவு பண்ணிக்கலையே, நமக்காக கூட நம்மளுடைய வருமானத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலையே, எல்லா காசையும் இவங்களுக்கு தானே கொடுத்தோம், எல்லா உழைப்பையும் இவங்களுக்காக தானே கொட்டணும், நம்ம உடல் பொருள் ஆவி நேரம் எல்லாத்தையுமே நம்ம இவங்க செலவு பண்ணிட்டு கடைசியில் அந்த குடும்பமே நம்மளை எதிர்த்து நிற்குதே, அந்த குடும்பமே நம்மளை அப்படி பழி வாங்கிடுச்சேன்னு நீங்கள் மனவேதனை பட்டு நிற்காத மகர ராசி இல்லைன்னு சொல்லலாம். அதுலேயும் இந்த ராகுகேது காலகட்டத்தில் பல உறவினர்களுடைய உண்மை முகத்தை, கோர முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது மனதை திடப்படுத்திக்கணும், மனதை லேசாக வச்சுக்கணும். இது நமக்கு பழக்கப்பட்டது தானே அப்படின்னு நிறையா விட்டு கொடுத்து, நிறையா ஏமாந்து அப்படி ஒன்றும் நீங்கள் நல்ல பிள்ளையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய நியாயமான விஷயங்களுக்கு நீங்கள் உறுதியாக நின்றுங்க. உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. உதவி செஞ்சால் மட்டும்தான், இல்லை ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் ஒரு உறவோ நட்போ இருக்குன்னா அப்படிப்பட்ட உறவோ நட்போ வேண்டாம் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருங்க. மற்றவங்களுக்காக உங்கள் உழைப்பு கூட்டுறதுல கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், அந்த தியாகத்துக்கு ஒரு மதிப்பு வேணும். நீங்கள் மற்றவங்களுக்கு அடிமையாக இருக்கணும்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அன்பிற்கு அடிமையாக இருக்கலாம், ஆனால் அடிமையாக இருக்கிறதையே வாழ்க்கை முறையாக வச்சுக்கூடாது. நீங்கள் யாருக்காக நிற்கிறீங்கன்றதை பாருங்கள், அவங்க உங்கள் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்றதை பாருங்கள். ஏன்னா தொடர்ந்து காயப்பட்டுக்கிட்டே இருக்கிறது நம்ம மீதும் தவறு இருக்குது. மகர ராசி மகர லக்னத்துக்கு இந்த ராகுகேது பயிற்சியில் ஒரு தெளிவு ஏற்படும். யார் யார் எப்படி, யார் யாருடைய உண்மையான முகம் என்னன்றதை இந்த ராகுகேது காட்டி கொடுக்கும். நீங்கள் யாருங்கிறத உணரக்கூடிய காலகட்டம் தான் இது. நாம் என்ன தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றதை உணரக்கூடிய காலகட்டம் தான் இது. குடும்பம் என்ன பண்ணுது, நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய கணவன் உண்மையாக நம்மளை நேசிக்கிறாரா இல்லையா, அவர் நம்மளை ஏமாற்றிருக்கிறாரா, இல்லை இந்த பொண்ணு நம்மளை ஏமாற்றிருக்கா, இதெல்லாமே தெரிய போகுது. மனசிலே சாக்கிக்கிங்க. அதிகமாக ஆன்மீக நாட்டத்தை ஏற்படுத்திக்கிங்க. குடும்பத்தில் ஏதாவது சலசலப்புகள் ஏற்பட்டால் அதை இன்னும் விஸ்தீரணமாக்காமல், இன்னும் பெருசாக்கிடாமல், ரொம்ப மென்மையாக, ரொம்ப சட்டிலாக, ஒரு பேஷன்ஸோட, பொறுமையோட அதை அணுகுங்க. நமக்கு குடும்பத்தார் நம்மளை காயப்படுத்துவாங்கன்ற அந்த புரிதல் இருந்துட்டாலே அது நமக்கு பெரிய ஷாக்காக இருக்காது. எல்லாம் கொஞ்ச காலம்தான், எல்லாம் நன்மைக்கே. நம்ம மீது தவறு இருக்கான்னு மட்டும் யோசிங்க. உங்கள் மீது தவறு இல்லையா, அந்த கில்ட்டிலேருந்து வெளில வந்துடுங்க. உங்களை சுற்றி இருப்பவர் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை ஒரு கில்ட் ட்ராப்குள்ளே தள்ளி விட பார்க்குறாங்க. ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கொடுத்து உங்களை நீங்களே நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோமோ அப்படின்னு நம்ப வச்சிடுறாங்க. தொடர்ந்து மகரத்துக்கு நிகழ்த்தப்படக்கூடிய அநீதிகளில் இது ஒன்று. நீங்கள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் எல்லா தப்பும் உங்கள் மேலே தான் அப்படின்னு தூக்கி எறிஞ்சிருவாங்க. நீங்கள் அதை நம்பவும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நம்ம தான் எல்லாம் தப்பு பண்ணியிருப்போமோ அப்படின்ட்டு. நீங்கள் செஞ்சதெல்லாம் தியாகங்கள் மட்டும்தான். அதனால் இதை நான் ஜென்ரலைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலே மகர ராசி குடும்பத்துக்காகவும் அண்ணன் தம்பிக்காகவும் உழைச்சி கொட்டியிருக்கும், நிறையா அள்ளி கொடுத்துருக்கோம். நீ என்ன கொடுத்துட்ட, கடைசியில் நீ என்ன செஞ்சிட்டேன்ற பேர் தான் அது கடைசியில் மிஞ்சிருக்கும். சனியோடைய லக்னம் இல்லையா,
நிறைய உழைக்கும், சும்மாவே உட்கார முடியாது, அதால் எதையாவது இழுத்து போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு சின்ன அசூசியை கூட இருக்காது. பாத்ரூம் கழுவும், குழந்த அழுக்காக இருந்ததுன்னா அதை வந்து எடுத்து வச்சு சுத்தப்படுத்தி குளிப்பாட்டி மறுபடியும் ட்ரெஸ் பண்ணி வைக்கும். வீட்டில் எங்கேயாவது அலங்கோலமாக இருந்தால் எடுத்து ஒழுங்குபடுத்துறது எல்லாமே இந்த மகர ராசி தான், மகர லக்னம் தான். இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கிறது, தண்ணியை சுத்தமாக வச்சுக்கிறது, நேர்மையாக இருக்கிறது, நீதி நேர்மை நாணயம், மற்றவங்க விட்டு தர்றது, பொறுத்து போகிறது, இப்படி உயர்ந்த குணங்கள் நிறைய இருக்குது. ஆனால் இது கோவப்படும் போது உச்சபட்ச கோபமாக இருக்கும், தாழ முடியாத கோபமாக இருக்கும். மற்றவங்களால பொறுத்துக்க முடியாத அளவுக்கு வெப்பத்தை அப்படி கொட்டிடுவாங்க. திடீர்னு கோவப்படுறது, அப்போ திடீர்னு சைலண்ட் ஆகிறது, அலறது, இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு பழக்க வழக்கம் கிடையாது. மகர ராசி இதில் கொஞ்சம் மாறணும். எப்பவுமே ஒரே மாதிரி சமநிலையில் இருக்கணும். அதுக்கு உங்கள் மைண்டு வந்து கிளாரிட்டியோடு இருக்கணும். எமோஷனலி நீங்கள் பேலன்ஸாக இருக்கணும். யாருக்கு எப்படி அப்படிங்கிற அந்த புரிதல் இருந்துட்டா நீங்கள் யார் மீதும் அதீத அன்பும் செலுத்த மாட்டீங்க, அதீத கோபமும் பட மாட்டீங்க. அதீத அன்பே ஒரு விஷயம் தான். ஒருத்தர் மீது நீங்கள் அன்பு செலுத்தணும்னா அதை அளவோடு வச்சுக்கணும். இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற விஷயம் இதுதான். அதே போல் உங்கள் சம்பாத்தியம் உங்களுக்கு மட்டும்தான். அதை வீண் விரயம் பண்ணாதீங்க. நன்றி உணர்வு இல்லாத யாருக்கும் உங்கள் வருமானத்தை செலவு பண்ணாதீங்க. கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க. இந்த ராகு கேது பயிற்சியில் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, தேவையில்லாத முதலீடுகள், தேவையில்லாமல் போய் எங்கேயாவது போய் பணத்தை லாக் பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த அபாயம்லாம் இருக்குது. மகர ராசி மிக கடுமையான உழைப்பாளிகள். அப்படி மிக கடுமையாக உழைத்து சம்பாதித்த பணத்தை இந்த ராகு கேது பயிற்சியில் யாருமே இழந்து விடாதீர்கள். பத்திரப்படுத்திக்கங்க, சேவ் பண்ணிக்கோங்க, சேமிங்க. ரொம்ப அத்தியாவசியமாக செலவு பண்ணுங்கள். ராகு கேது பயிற்சியில் பணம் எப்படி வெளில போகுதுன்னு தெரியாது மகரத்துக்கு. எல்லாம் அவங்க கேட்டாங்க கொடுத்தேன், இந்த அவங்க கேட்டாங்க கொடுத்தேன், கடைசியில் எனக்கு தேவையான யாரும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கான பணத்தை நீங்கள் தான் சேமிச்சுக்கணும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உதவிகள் கிடைக்காது. கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மகரம் வந்து மற்றவர்கள் அப்படியே ஜூஸ் புளிகிற மாதிரி புளிஞ்சிட்டு அப்படியே கசக்கி குப்பையாக போட்டுருவாங்க. திருப்பி எப்போ கேட்டாலும் என்கிட்ட காசு கிடைக்கும், உதவி கிடைக்கும், கூட வந்து நிற்பா அப்படின்னு பச்சோந்தி போல மனிதர்கள் மாதிரி உங்கள்கிட்ட திருப்பி வந்து உதவி கேட்பாங்க. நீங்களும் திருந்தாத ஜென்மங்களாக மறுபடியும் ஏமாந்து நிற்பீங்க. தயவு செஞ்சு மாறிடுங்க. இந்த ராகு கேது பயிற்சி அந்த புரிதலையும் அந்த தெளிவையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறீங்க. இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஆனால் அதுவே மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, தன் வயதுக்கு மீறிய உழைப்பை கொட்டுவாங்க. அவருடைய தோற்றத்தை வைத்து அவர்களுக்கு இந்த வயது தான் அப்படி கணிக்கவே முடியாது. அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் தகுதியை விட 10 வயது கம்மியாக இருந்தால் என்னவோ அந்த உடல் உழைப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 50 வயது இருக்குன்னா 30 வயது பெண்மணி போல, 30 வயது ஆணை போல அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. 30 வயசு ஆளு 15 வயசு பையனை போல வேலை பார்த்துட்டு இருப்பார். அப்போ ஒரு முதியவர் நடுத்தர வயதை சேர்ந்த ஒரு ஆளை போல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நல்ல விஷயம்தான். ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஒரு ஒர்க்கஹாலிக்காக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் உடல் நலத்திற்கும் உங்களுக்காகவும் நீங்கள் எவ்வளோ நேரமும் எவ்வளோ கவனமும் செலுத்தணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. திடீர்னு படுத்துட்டிங்கன்னா அது அதுபடி மிகப்பெரிய தண்டனை. ஏன்னா நீங்கள்லாம் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி மற்றவங்களுடைய கவலையை தன் கவலையாக நினச்சி மற்றவங்களுக்காக ஓடின ஆட்கள் நீங்கள். அதே மற்றவர்கள் உதவி செஞ்சால் தான் ஒரு வாழ்க்கையை ஓட்ட முடியுங்கிற ஒரு உடல்நிலை வந்துருச்சுன்னா அது உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனை. நீங்கள் யாரோடைய தயவும் இல்லாமல் என் காலில் நிற்கணும், நான் வந்து யாருக்கிட்டையும் போய் நின்றக்கூடாது, காசுக்கோ பணத்துக்கோ உதவிக்கோ ஒரு அனுசரணைக்கோ நின்றக்கூடாதுன்னு நிற்பீங்க. அப்படிப்பட்ட மனம் படைத்த நீங்கள் உங்கள் உடல்நலத்தின் மீது தனி கவனம் இந்த ராகு கேது பயிற்சியில் செலுத்திட்டீங்கன்னா நிச்சயமாக அடுத்த ஒரு 10 வருடத்துக்கு நீங்கள் எந்த ஒரு உடல் சோர்வும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சியில் தான் உங்களுக்கு மன அழுத்தம் ஜாஸ்தியாகும், உடல் உழைப்பு ஜாஸ்தியாகும், உடல் சோர்வு ஜாஸ்தியாகும். அப்போ அதுக்கு தகுந்தபடி உங்கள் வேலையை ஷெடியூல் பண்ணிக்கோங்க. நீங்கள் இயல்புலேயே எல்லா நேரங்களும் எப்போதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் பிடிக்கும். லேபர்ஸே இருந்தாலும் அந்த லேபர்ஸை வேலை பார்க்குறது எல்லாமே இந்த மகர ராசி மகர லக்னம் தான். யார் லேபர் யார் ஓனர்னே கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது, ஒன்றா வெளில போகிறது வர்றது இப்படி தான் இருக்கும். அப்போ இந்த மகர ராசி மகர லக்னம் தன்னுடைய உடலுக்கும் ஆரோக்கியத்துக்கும் தனி கவனம் செலுத்தும் போது நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய இளமையோடு ஆரோக்கியத்தோடு இன்னும் பல வெற்றிகள் அடைய இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு அம்பாளுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். பக்கத்தில் இருக்க அம்மன் கோயில்கள், உங்கள் வீட்டு பக்கத்தில் மாரியம்மனோ காளியம்மனோ எந்த அம்மனாக இருந்தாலும் விட்டுறாதீங்க. சனிக்கிழமைகள்லையோ திங்கட்கிழமைகள்லையோ நீங்கள் போய் அம்பாளை வழிபடும் போது, உதாரணத்துக்கு திருச்சி சமயபுரம் மாரியம்மன் இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு மாரியம்மன் இல்லை காளியம்மன், அந்த மாதிரி அம்பாள் பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி தான். மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, திருமியச்சூர் லலிதாம்பிகை, இப்படி அம்பாள் பிரதானமாக இருக்கக்கூடிய எந்த ஆலயமும் இந்த மகர ராசி மகர லக்னத்தாருக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் மிகப்பெரிய மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் செல்வ வளத்தையும் வெற்றிகளையும் அள்ளி குவிக்க மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்க போகுது. அம்பாள் சாட்சியாக நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, வளமாக இருக்க போகிறீங்க, நலமாக இருக்க போகிறீங்க. எல்லாம் மகர ராசி மகர லக்னத்தாருக்கும் இந்த ராகு கேது பயிற்சி மிகப்பெரிய வெற்றிகரமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.